வணக்கம் மக்களே. இப்ப நம்ம பரிமளா அண்ட் கோ படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிடுறாங்க. அந்த யாரோ ஒருத்தங்க ஜெயராம் அண்ட் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்க தான் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த யாரோ ஒருத்தங்க எப்படி கொலை பண்றாங்க, ஏன் கொலை பண்றாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் தான் மீதி கதையே. மக்களே, முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கம்ப்ளீட் காமெடி படம் கிடையாது. இந்த படத்துல காமெடி, சஸ்பென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், எமோஷன் சொல்லிட்டு மிக்ஸ்ட் ஆஃப் எவ்ரி திங்க தான் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேல வச்சிருக்காங்க. சோ இந்த படம் ஃபுல்லா காமெடி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகாதீங்க. முக்கியமா லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ஜெயராம் சார் அண்ட் ஊர்வசி மேம் அசால்ட்டா நடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு நடிக்கணும் அப்படின்னு கிடையாது. தேவையான இடத்துல கரெக்டான இடத்துல அந்த பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் போறதுல செம்மையா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஊர்வசி மேமோட அங்கங்க வர்ற அந்த இன்னசென்ட் ஒன்லைன் பஞ்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. சஞ்சனா அனந்திகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப பிளசன்ட்ஃபுல்லாவும் யூத்ஃபுல்லாவும் இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபுவோட காமெடி ஒரு 60 to 70% ஸ்கிரீன் பிளேல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். மிஷ்கின் சார் படத்துல ஸ்டார்டிங்ல வராரு, வந்துகிட்டே இருக்காரு, கூடவே வராரு. பட் என்னப்பா சரியா ஒர்க் அவுட்டே ஆகலையே அப்படின்னு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது அவரோட கேரக்டர் ஒரு வேல்யூபிளான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சாண்டியோட வில்லனிக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் ஸ்கிரீன் பிளேல இருந்தாலும் கொடுத்த ரோல செமையா பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கே ஒரு சில இடத்துல யாரா இந்த ஆராத்தா அப்படின்னு ஒரு இரிட்டேஷன் வர்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. டைரக்டர் பாண்டியராஜ் இந்த படத்துல ஒரு வெரைட்டி மிக்ஸ்டு ரைஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், காமெடி வேணுமோ அங்கங்க காமெடி இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் வேணுமா அங்கங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், கிரைம் வேணுமா அங்கங்க இருக்கும், எமோஷன் வேணுமா எமோஷனும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா ஒரு கலவையை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வச்சு எடுத்து ஒரு 5-6 கேரக்டர், ஒரு 4-5 கேரக்டருக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு காமெடியே ஏதோ ஒன்று வச்சு அவங்க என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற மக்கள் பப்ளிக் ரிவ்யூஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, பத்தே இல்ல, உட்காரவே முடியல, பயங்கர போர், பயங்கர ஸ்லோ படம் அப்படிங்கிறாங்க. பட் அதே வாய் மலையாள படத்தை பார்த்து என்ன சொல்லும், எவ்வளவு ஸ்லோவா அழகான பிளிஸ்ஃபுல்லா படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த வாய் அப்படியும் சொல்லுது. நம்ம ஊருக்காரங்க இப்படி ஒரு படம் எடுத்தா இந்த இதை சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் என்ன படம் எடுக்கணும்னு நிஜமாவே புரியலங்க. ஆகுபதத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க இந்த ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், கத்தி குத்து இருக்கிறதுனால இது 16+ மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கு உண்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல காமெடியா ஒர்க் அவுட் ஆகலையே, அங்கங்க சில காமெடி இருக்கு, அவ்வளவு வர்த்து கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் அது செம்ம ஸ்லோபா படம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும், பாபநாசம் மாதிரி இந்த படமே இல்ல, கம்பேரே பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டா என்ன சொல்லுவாங்க, விண்ணை தாண்டி வருவாயாமா இந்த படம் இருக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல. இந்த மாதிரி குறை சொல்ற மக்களுக்கு இந்த படம் அவ்வளவா சூட் ஆகாது. இந்த படம் லைட்டா அங்கங்க ஸ்லோவா போனாலும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடத்துல தேவையில்லாத சீன்ஸ் இருந்தாலும் இந்த படத்தை நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும்.